ஹாய் காய்ஸ், ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் இப்போ தான் பாடி பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு ட்ரையாக தெரியுது. இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஒர்க் அவுட்டுக்கும் டயட்டுக்கும் நான் ஜோக் குத்தா ரிசல்ட் எனக்கு ஜோக் குத்துறான். இவன் என்னடா திடீர்னு லடாக் போகிற மாதிரி குல்லாலாம் எடுத்து மாட்டினுக்கான்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை, சென்னையில் காலையிலேயே செம குளிராக இருக்குது. ஆனால் இதே மத்தியானம் ஆனால் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடுறான். இந்த கிளைமேட் சேஞ்ச்னாலே பாடி ரொம்ப ஹீட் ஆகிடுது, இல்லை ரொம்ப கோல்ட் ஆகிடுது. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. தென் மீல்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு ஒர்க்குக்கு கிளம்பிட்டேன். கொஞ்ச நாளாக இந்த ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணோன்ட்டு எனக்கு ஆசை. ஸோ அதை ட்ரை பண்ணிவிட்டு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து மீல்ஸ் எடுத்துட்டு ஒரு மீன் முழுங்கிட்டு ஜிம்மு கிளம்பிட்டேன். அது எப்படின்னே தெரியல காய்ஸ். என்னைக்கெல்லாம் நான் ஒரு ட்ரெஸ் போட்டு போறோம், அதே மாதிரி அவனும் அதே ட்ரெஸ் போட்டு வரான். அந்த இன்னைக்கு பேக்கும் ஆப்ளிக்ஸும் தான் ட்ரெயின் பண்ணது. புல்அப்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி லேட்க்கு 3 வேரியேஷன்ஸ், ஸ்ட்ராப்க்கு 2 வேரியேஷன்ஸ் அண்ட் தென் ஆப்ளிக்ஸ்ல 3 வேரியேஷன்ஸ் போட்டு இருந்தோம். அப்பதான் ஜிம்ல இந்த நபரை பார்த்தேன். ரொம்ப நேரமா கையில இந்த குச்சியை வச்சுன்னு சுத்தின்னு இருந்தாரு. ஏன் ப்ரோ கையில இதை வச்சுன்னு சுத்தின்னு இருக்கீங்கன்னு கூப்பிட்டு கேட்டா, கையில ஏதாச்சும் பிடிச்சிட்டே இருக்கணும் போல இருக்குன்றாரு. ஆளு பேசுறதை வச்சு பார்த்தா கொஞ்சம் உக்கிரமா இருக்காருன்னு தெரிஞ்சது. ஸோ அங்க வந்து வீடியோஸ் எடுத்துட்டு உடனே கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் எடுத்துட்டு ஒரு குளியல போட்டு கிளைண்ட் செஷன்ல உட்காந்துட்டேன். வாக்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு லாஸ்ட் மீல் ஆஃப் த டேவை எடுத்துட்டு நாளை முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு வீடியோ வந்தா பார்ப்போங்க. பாய்.